பூச்செய்தல் கமிட்டி கலந்து கொண்டு பூத்தட்டுகளை கொண்டு வரவுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் காவல்துறை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். ஒன்றும் இப்போ இது ஒரு பெரிய கண்டிஷனோ பெரிய ஒரு இதுவும் நம்ம சொல்கிறதுக்காக உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி எங்களை அதுக்கு மாற்றிக்கிறதுக்காக தான் இந்த ஆலோசனை பண்ணோம். நாங்கள் இப்போ சென்ற ஆண்டு கூட சொன்னோம், நாங்கள் எந்த கண்டிஷனும் உங்களுக்கு போட போகிறோம். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு போலீஸ் கொடுப்போம், நீங்களே எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வந்து நல்லபடியாக சந்தோஷமாக சாமி கும்பிட்டுப்போம். நாங்கள் லாஸ்ட் டைம் என்ன சொன்னது, 12 மணிக்குள்ளே முடிச்சுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் என்ன பண்ணலாம், எனக்கு சொன்ன மாதிரி பூத்தட்டே இல்லைன்னா கூட 10 நிமிஷம் கூட முடிச்சுக்கலாம். பின்னாடி தொடச்சிட்டு அந்த பூத்தட்டுனா அப்போ அந்த மாதிரி டைமிங்கை வந்து நீங்களே பார்த்து அனுசரித்து பண்ணிக்கோங்க. இதில் வந்து எங்கள் காவல்துறையிலேருந்து எந்த ஒரு நெருக்கடியோ எந்த ஒரு பிரச்சனையுமோ உங்கள்கிட்ட பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, இப்போ தண்ணி போட்டுட்டு வண்டியில் வரும்போது பிரச்சனை பண்ணக்கூடாது. அதனால் சாமி வரும்போது சாமி அந்த பக்தியோடு வந்துட்டு அந்த சாமி இதை முடிச்சுட்டு தண்ணியோட தான் வந்தாங்க. நீங்க தான் அன்னைக்கு பேசுறது சொன்ன மாதிரி நீங்க கமிட்டி போட்டு இதுதான் கண்டிஷன் இப்படிதான் சொல்லி இவ்வளவு பெரிய நம்ம ஒரு வருஷமா இருக்கிறதுலே நம்ம இந்த ஏரியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சமயபுரம் மாதிரி அடுத்தபடியா ஒரு பெரிய பூச்செய்தல் 8-9 டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம ஜோன்லாம் காப்பாற்றேன். பட் ஒரு பெரிய திருவிழா. இதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால வந்து ஒரு சில இடங்களில் பூச்செய்தல் அப்படி போய் நின்று போகிறது புரியுது. ஒரு சில இடங்கள் அதாவது ஒருத்தர் தண்ணி போட்டு பிரச்சனை, அதனால் நீங்கள் அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். நீங்கள் சொன்னால் கேட்பாங்க, அது போலீஸ் போய் சொல்லும்போது அது பொறுத்தருக்கு ஏதாவது வாக்குவாதம் வரும், அது ஒரு பிரச்சனையாக மாறும். அதனால் எங்ககிட்ட இப்போ போலீஸ் வருவாங்க, பட் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பட் நீங்கள் வந்து அவங்க கூட வரவங்களுக்கு அறிவுரை சொல்லி தான் வாங்கலாம்னு சொல்லி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரலாம். எங்களுடைய ஒரே அட்வைஸ் என்னென்னா, 12 மணிக்குள்ள முடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு 19 நாங்கள் காலைல 5-6 மணி வரைக்கும் கூட நாங்கள் உட்கார்றதுக்கு நாங்கள் ரெடி. பட் அது ஒரு திருவிழா வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் சட்டம்ன்றது வந்து மக்களுக்காக தான். அதுவும் அந்த திருவிழாக்களை பொறுத்தளவு நாங்களாம் சட்டத்தை பார்க்குறோம். அவங்க உங்களுடைய சந்தோஷம்னா எங்களுடைய சந்தோஷம். அதனால் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அது மாதிரி வரணுன்னு சொல்ல நீங்கள் நல்லா சந்தோஷமாக நல்லா அலங்காரம் பண்ணி கொண்டு வாங்க. நல்லபடியாக டைம் கூட முடிச்சுட்டு நல்லபடியாக இருப்பாங்க. அது உங்களுக்கு பொறுப்பு நீங்களே இருக்குங்க. நாங்கள் உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுப்போம். அடுத்த விஷயம் நான் ஐயா சொன்னாங்க, முன்னாடிலாம் பூச்செய்தலுக்கு வந்து சீல்டு கொடுப்பாங்க சொன்னாங்க. இந்த வருஷம் அந்த சீல்டை வந்து நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். கமிட்டியினுடைய பொறுப்பு அதை செலக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு செலக்ட் பண்ணி அது என்றைக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா நாங்கள் அந்த சீல்டு வாங்கி கொடுத்துருவோம். இந்த சீல்டை நெக்ஸ்ட் அடுத்த வருஷத்துக்கு யார் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் வராங்களோ அதை கொண்டு வந்து கொடுத்தோம்னா திரும்ப அடுத்த வருஷத்துக்கு அடுத்த கம்பெனிக்கு அடுத்த வருஷம் நிறைய கொடுத்துருக்காங்க. மரியாதை சீல்டுக்கு வந்து மரியாதை நாங்கள் 3 சீல்டு ஃபஸ்ட் செகண்ட் தேர்டு நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். கமிட்டியினுடைய பொறுப்பு வந்து செலக்ட் பண்ணி எங்கே வச்சு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கொடுத்துருவோம். அடுத்த வருஷம் அந்த மாதிரி மீட்டிங் போடும்போது சீல்டை கொண்டு வந்து கொடுத்துருங்க. அடுத்த திருவிழாவில் யார் ஃபஸ்ட் செகண்ட் வராங்களோ அவங்களுக்கு அதை கொடுப்போம். அதை ஒரு வருஷமாக போட்டுவாங்க. ஒரு சிலர் வாங்கலாம். அது நடைமுறைக்கு கரெக்டாக வரணும். சீல்டுன்றது ரொட்டேஷனில் தான் வாங்கி கொடுத்தோம்னாங்க ஒரு வருஷத்துக்கு அவங்க அடுத்த ஒரு மீட்டிங் நம்ம ஆலோசனை மீட்டிங் வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அந்த வருஷம் யார் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் வராங்களோ அவங்களுக்கு அது மாதிரி கொடுத்தா தான் அது நல்லா பொருளாக இருக்கும். அது ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா இன்னொரு அதிகாரிகள் வருவாங்க, இன்னொரு ஆளுங்க வருவாங்க, அதை செய்யாமல் பண்ணுவாங்க, அது அப்படியே விட்டு போயிடும். அதனால் இந்த வருஷம் வந்து அது மதனுடைய பொறுப்பு. அது எப்படி இப்போ சீட்டு சொல்லிட்டாங்க காவல்துறை சார் வாழ்ந்துருங்க அதை வாங்கி கொடுத்துருவோம். சிறப்பாக ரொம்ப கரெக்டாக அதை நீங்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை எங்கே வச்சு என்னைக்கு வச்சு கொடுத்துருவோம். அதனால் எங்கள் வேறு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. நீங்கள் சந்தோஷமாக வந்து இந்த பூச்செய்தலில் எந்த பிரச்சனையும் நல்ல சந்தோஷமாக முடிச்சுட்டு போகணுன்றது எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் சொன்ன மாதிரி 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த இடத்துல 5 நிமிஷம் நம்ம டைம் வச்சு கொடுத்தோம்னா மொத்தம் 46 பூச்செய்தல். 46 பூச்செய்தல் எவ்வளோ 5 நிமிஷம் மணிக்கு பார்த்தீங்கன்னா 204 மணி நேரம் ஆகும். அப்போ 4 மணி நேரம் அதுக்கே ஆச்சுன்னு சொன்னால்
அப்போ நீங்கள் வர ஆரம்பிக்கிறதே 7 மணி 8 மணிக்கு தான் வருவீங்க. அப்புறம் அப்படியே நின்று போய் டைம் அப்படி நீங்கள் 5 நிமிஷம் வேணும்னா கொஞ்சம் ஏழையராகவே வர ஆரம்பிக்கும். 9 மணிக்கெலாம் 9 மணிக்கெலாம் 4 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அப்படி பார்த்தீங்கன்னா காலைல 5 மணி 6 மணி வரைக்கும் போயிடும். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் நைட்டு ஃபுல்லாக டியூட்டி பார்த்தா உங்களை விட்டு நாங்கள் போயிட முடியாது. வேகமாக முடிச்சுட்டு போனால் டைமாக வந்து பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகும். இருட்டாகும், தண்ணி போடுறோம், போதை ஜாஸ்தி ஆகும், அங்கே எங்கேயான பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால் வேகமாக முடிச்சுட்டு போகிறது பெட்டர்ன்றதுனால நாங்கள் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அது ஒரு தான். அது கூட இட் இஸ் லெஃப்ட் டு யூ. நாங்கள் கட்டாயம் வரணும்னு சொல்லலை. இது அட்வைஸ். 12 மணிக்கு முடிச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே 1-2 லேட்டாக வருது போதுன்னா அதுக்காக போய் நாங்கள் டிஸ்டர்ப் போடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி தள்ளவிட மாட்டாங்க. நல்லா இந்த லாஸ்ட் டைமே நான் சொல்லி இந்த கோரிக்கை வந்து லாஸ்ட் டைமே நான் வச்சாங்க. லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருந்தேன் அவங்க சௌகரியத்துக்கு போட்டோம். போனால் 2 நிமிஷம் பூச்சி இருக்குல்ல 2 நிமிஷம் ரொம்ப கூட நிற்க வைக்கணும். பாதி வரைக்கும் நல்லா நடந்து டைம் ஆக நிறைய வண்டிகள் இருக்கமா சொல்லியிருந்தாங்க. வானமாக நடந்து இப்போ இது வரைக்கும் இல்லை சார். அது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நடத்துகிறாங்க. தடைப்பட்டு திரும்பிச்சு இந்த வருஷத்துல நடத்த இப்போ வந்துருக்கேன் சார். ஆரம்பிச்சோன்னு வந்துருக்காங்க. அவரு கொஞ்சம் நீ விஸ்வா பிரபுவா பிரபு ஆமாம் சார் கொண்டு வரேன்னு சொல்லி பர்மிஷனுக்காக மக்கள் மதிக்கக்கூடிய விழாவாக மாற்றலை நாம தாங்கிற மாதிரியே வர வேண்டும் தயவு செய்து. அதனால் நீங்கள் எல்லாருமே உங்கள் பேரை மாற்றணும். அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வாங்க செய்யுங்க. அதே மாதிரி சட்டத்திட்டங்கள் நமக்கு எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஆனால் நம்ம கொடுக்குறீங்க அந்த ஊரில் மக்கள் மதிக்கக்கூடிய விழாவாக மாற்றலை நாம தாங்கிற மாதிரியே வர வேண்டும் தயவு செய்து. அதனால் நீங்கள் எல்லாருமே உங்கள் பேரை மாற்றணும். அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வாங்க செய்யுங்க. அதே மாதிரி சட்டத்திட்டங்கள் நமக்கு எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஆனால் நம்ம கொடுக்குறீங்க அந்த ஊரில் எல்லாருமே ஒன்று தான். நிச்சயமா சந்தோஷம். நிச்சயமாக நீங்கள் பென்சஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிச்சயமா அவங்க அனுமதிக்கிறாங்க செய்கிறோம். ஆனால் அந்த பாலமாபுரத்துலேருந்து வர பூச்செடிகள் பூச்சொத்தி மாதிரி வரணும். ஏன்னா பாடங்கள் சில ஃப்ரீடம்லாம் நீங்களாம் எடுத்துக்குவீங்க. சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் வேற தனியாக வச்சு இதுதான் கண்டிஷன் சொல்லியிருக்கேன். மீதி சார் சார் பழைய கூட்டி பார்த்தவர் மாநிலத்தில் நமக்காக நிறையா கூட்டி பார்த்துருக்கார். ரொம்ப அன்பானவர். யாரையுமே அதிகமாக கை வைக்க மாட்டாரு. எங்களுக்கு அந்த ஒரு இது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கு இந்த பக்கம் அதாவது அப்போ சர்ச்சை காரணம்னு தான் எங்களால் கிழக்க போக முடியல. ஆனால் இப்போ ரவுண்டானாவிலேருந்து எங்களால் இப்போ வந்து நடந்து வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 100 அடி அந்த 100 அடி கேப்னு சொல்லும்போது ஒரு 3 பூத்தட்டு இருந்துச்சுன்னா போதும். அந்த ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடிங்க தொடர்ந்து ஒரு 7-8 பூத்தட்டு லைனாக நிற்கிது. ஒன்றும் சமாளிக்க முடியல. ஒரு 100 அடி கேப் வந்து கொஞ்சம் நிறுத்தி எங்களுக்கு பூவை எடுத்து பாதி பூ எடுத்துட்டு போகாட்டி எங்கள் தேங்காய் உடைக்காட்டி எங்கள் தட்டு போயிடுச்சுங்க. வேலை தட்டு நிற்கிது. அப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போனாது ஒரு 5 நிமிஷம் மட்டும் எங்களுக்கு உடைக்கிறப்ப எங்கள் சாமி கும்பிடும்போது மட்டும் எங்கள் தட்டு இருந்தால் போதும். அது இருந்தால் போதும்.